இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தௌவா காலத்துல தௌஹீத் பயணத்துல எந்த மாதிரியான தடைகளை சந்திச்சிருக்கீங்க? பல ஏற்ற இறக்கங்கள், பல துரோகங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. தனிப்பட்ட முறையில சந்திச்சிருப்பீங்க, குழுவாவும் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இன்னும் சொல்ல போனா கைது செய்யப்பட்டீங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பொதுவா மனிதர்களுக்கு கொஞ்சம் தேக்கம் ஏற்பட போலே அவங்களுடைய விரக்தி நிலைமைக்கு போவாங்க. இது எதுவும் தேவையில்லை, நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோம் என்று. ஆனாலும் இவ்வளவு நடந்த பின்னும் நீங்க இந்த சத்திய பயணத்துல உறுதியா நிக்கிறீங்க. அது எப்படி முடியுது உங்களையா? அதாவது நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அந்த 2016ஆம் ஆண்டு கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கை வந்து GSP+ வரி சலுகைக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்துல மாற்றம் ஏற்படுத்துறதாக நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு எதிராகத்தான் நாங்க நிர்வாக ரீதியா SLTD ஒரு மசூரா ஒன்று பண்ணி இதுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்றோம். அந்த கால பகுதியில ஞானசார தேரர் வந்து ஒரு பக்கத்துல இருந்து கொண்டு அவர் மீடியால ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முஸ்லிம் தனியார் சட்டத்தை மாற்றணும், சரியா சட்டத்தை கொண்டு வரணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சில பேர் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்யறதா சொல்றாங்க. இவங்க வந்து கொழும்பு புறக்கோட்டைக்கு வந்தாங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தாக்குவோம், கொலை செய்வோம் என்று மிரட்டல் விட்டார் மீடியா. அதே போல அண்மை காலத்துல வெடிகுண்டு தாக்குதலால் செத்து போன டான் பிரசாத் என்றவரும் வந்து அந்த இடத்துல வச்சு இவங்க வந்தா இவங்களை அடிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஏற்கனவே வீடியோவும் போட்டு இருந்தார். அப்ப அந்த நேரத்துல தான் நாங்கள் மசூரா பண்ணும்போது ஞானசார தேரர்ட போங்கு வந்து ரொம்ப மோசமா போகுது, அல்லாஹ் சம்பந்தமா பேசினாலே வந்து அல்லாஹ் லப்பேண்டுவாரு, ஒரு பேச்சு சொல்லுவாரு. அடுத்தது வந்து அம்மே கப்பெக் நத்தி அல்லாண்டுவாரு. இன்னும் பல விதமான மிக மோசமான முறையில அல்லாஹ்வை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவர். அதே நேரத்துல எங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு வர மக்களை வந்து கொலை செய்யறதா மிரட்டுறாரு. இது காசா போர்டராண்டு கேட்கிறாரு. நீங்க காசாவா இருந்தா நாங்க இஸ்ரேல் என்றாரு, அதாவது அடிச்சு நாசமாக்குவோம் என்றாரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். எந்த நாளும் வந்து முஸ்லிம்கள் வந்து தலை குனிமோட வாழ இயலாது, இதுக்கு பதில் ஒன்றை கொடுத்தே ஆகணும் என்று மசூரா பண்றேன். மசூரா பண்ணி இந்த வார்த்தைகளால இவரை வந்து நான் திட்டுவேன், பகிரங்கமா திட்டுவேன் என்று நிர்வாக குழுல ஒரு மசூரா பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறோம். ஆர்ப்பாட்டம் செய்யும் போது நான் இந்த வார்த்தையை சொன்னாலே என்னை கைது செய்வாங்கன்றது ஆல்ரெடி கெஸ் பண்ண முடியாதா எங்களுக்கு? ஏண்டா இலங்கையில ஒரு தேரர் ஒருவருக்கு பகிரங்கமாக யாராவது விமர்சனம் செஞ்சாங்கன்னா சாதாரணமா கொலை செய்வாங்க. அதுதான் தலையெழுத்து. அஷ்ரப், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரஃபுடைய அந்த முடிவுக்கும் அதுதான் முக்கியமான காரணம். அவர் வந்து அந்த சோமஹிமியோட ஒரு பகிரங்க விவாதம் பண்ணுவார். அந்த விவாதத்துல வந்து சோமஹாமுதர் வந்து ஒரு தோல்வி ஒன்று அடைவார். அதை சமுதித்த என்றவரும் ஊடகவியலாளரும் என்ன சந்திக்க வந்த நேரத்துல ஒப்புக்கொண்டார். அவர் தோல்வி அடைஞ்சார் என்று சோமஹாமுது தீகவாப்பி சம்பந்தமான சர்ச்சையில. அந்த அளவுக்கு ஒரு திறம்பட அவர் அந்த விவாதத்தை மேற்கொண்டார் டிவியில, ஒரு பப்ளிக் மீடியால. அப்ப அவரை முடிவு கட்டினாங்க. அப்ப காவி ஆடைகளுக்கு எதிராக பேசப்பட்டாலே முடிவு கட்டுவாங்க என்றது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிஞ்சும் நாங்க சட்டத்தரணிகளையும் கூப்பிட்டு இது சம்பந்தமா மசூரா பண்றோம். எப்படி நாங்க போயிட்டு ஒரு சட்டத்தரணியை சந்திச்சு இந்த மாதிரி பேசினா நமக்கு எதிரான வந்து எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும், என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க, இன்னென்ன மாதிரி கைது செய்யப்படலாம், இந்த மாதிரி உள்ள போக வேண்டி வரலாம், ஆனா அது பெயிலபிள் ஆஃபென்ஸா பார்க்கலாம் என்று ஒரு மசூராவும் நடந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ரெடியா தான் களமிறங்கி பேசினது. பேசிட்டு வார்த்தை தடுமாறி வந்ததெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி பிளான் பண்ணி இது கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும், இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் பகிரங்கமாக பேசி அதை நான் ஆல்ரெடி எதிர்பார்த்த விளைவு தான். நான் வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன், கண்டிப்பா கைது செய்வாங்க, ஒரு 14 நாள், ஒரு மாசமோ 2 மாசமோ அதை அல்லாஹ்க்காக சபூர் செஞ்சுக்கோங்க வைஃபாக்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் நான். அவங்க அது ஓகே, அல்லாஹ்க்காக செய்யற பயணத்துல ஓகே என்று சபூர் பண்ணிட்டாங்க. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை தான், பெரிய ஒரு தடை தான். இதை நினைக்கும் போது பாரதூரமா தெரியும். என்ன பொறுத்தளவு ஒரு துளி அளவு எனக்கு யோசனை பிளான் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எதிர்பாராமல் நடந்தாலே தாங்கி பிடிக்கணும் என்றைத்தான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. இது எதிர்பார்த்து செஞ்சதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப தடை தான். ஆனா அதை பத்தி நாங்க மனசளவுல என்ன செஞ்சிட்டோம், அதை எதிர்நோக்கிட்டோம், அதை தாங்கி கொள்றதுக்கு தயாராகிட்டோம். இது முக்கியமான ஒரு சர்ச்சையா, ஒரு தடையா வந்துச்சு, பிரச்சனையா வந்துச்சு. அடுத்ததா வந்த பிரச்சனை இது. அந்த பிரச்சனையோட கைதோட முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல சந்திக்கணுமே பிரச்சனைகள். ஏன்னா இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கமோ அந்த சமூகத்துக்கு நான் தான் செய்யறேன் இலங்கையில சிங்கள மொழியில. அப்ப அவங்களதான் சந்திக்கவும் வேண்டிக்குது. அப்ப நியாயமும் இருக்கணும், வீணா பேசவும் கூடாது, நியாயமும் இருக்கணும். அந்த நியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்த விடிவு என்ன தெரியுமா? இந்த வழக்கு இருக்குதே, ஞானசார தேர்வு சம்பந்தமா ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு நீதிமன்றத்தால். அது 8 வருஷம் வழக்கு ஓடிச்சு. 8வது வருஷம் வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தால வந்து இதை நாங்க தள்ளுபடி செய்யறோம், இதுல ஒரு வழக்குக்கு பேஸ் ஒன்று இல்லை, கிரவுண்ட் இல்லை, அதனால தள்ளுபடி செய்யறோம்ட்டாங்க. அது அல்லாஹ்வோட உதவி, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு 2வதா சந்திச்ச மிகப்பெரிய சர்ச்சை தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல்.
ஈஸ்டர் தாக்குதல் ஜாரான் தீவிரவாதத்தை ஆதரிச்சு செஞ்சிட்டான். ஆனா தௌஹீத் என்ற பேர்ல அடுத்ததாக ஜஹரானுக்கு முன்னாடியே தௌஹீதுல பேசப்பட்டால் யாரு? தீவிரவாதி என்று இல்ல, குழப்பவாதி மாதிரி யார பேசப்பட்டுச்சு? என்னதான் பேசப்பட்டு கொண்டுச்சு? அவன் நான் தீவிரவாதி ஆகுவேன்னு நினைச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனா யாரோ ஒருத்தன் தீவிரவாதி ஆயிட்டான். நாங்க சொன்ன கொள்கைகளை உறுதியா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம், அந்த மக்களை சந்திக்கிறோம் நேரடியா. அப்ப ஜஹரான் இந்த வேலையை செஞ்ச உடனே மீடியால அறிவிச்சா, நான் தான் சங்கிரிலால வந்து சூசைட் அட்டாக் பொம்மை வச்சேன் ராஜித சேனாரத்ன அறிவிச்சார். நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க இன்னைக்கு கூட எங்களோட ஜமாத் ஃபேஸ்புக்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா குண்டு தாக்குதல் நடந்ததாக செய்தி கேள்விப்பட்டது. உடனடியாக வீட்டுல வைஃபுக்கு சொல்லி உடனடியா பள்ளிக்கு வீட்டுல இருந்தே நான் ஒரு வீடியோ போடுவேன் லைவா. என்ன போடுவேன்னா, ரத்த தானம் வழங்குங்க, மக்களுக்கு ரத்தம் கொடுங்க, தேவைப்பட்டா எந்த இடத்துல குண்டு தாக்குதல் நடந்துக்குதோ அந்த இடத்துல ரத்தம் தேவைப்பட்டு நம்ம சகோதரர்கள் போங்க, பயப்படாம போங்க, நம்ம மேல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அதை பார்த்துக்கொள்வோம். இதைத்தான் நாங்க சொன்னோம். அப்ப பிரச்சனை வரும் என்றது தெரியும். மூமின்கள் முஸ்லிம்கள் என்ன நிலையில இருக்கணும்டா, ஃபேஸ் பண்ணும், எதிர்நோக்கணும். இஸ்பிரு வசாபிரு வராபித்து, அல்ல நீங்க பொறுமையா இருங்க, பொறுமைகளை அடுத்தவங்களை நினைத்து விடுங்க. பொறுமை கொள்வதில் அடுத்தவர்களை நினைத்து விடணும், தாங்கி பிடிக்கணும். வராபித்து ஒத்தக்குள்ளா, அல்லாவை வஞ்சுங்கள், லாலக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். இதுதான் எங்களோட வழிகாட்டல். பிறகு வருவோம் எங்களோட தலைமையத்துக்கு வந்து ரத்த தானம் கொடுக்க சொல்லி மீண்டும் வீடியோ போட்டு அதுல இருந்து வந்த விசாரணை எல்லாம் போலீஸ், நான் அந்த பீரியட்ல போகாத போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, நான் என்ன விசாரிக்கப்படாத ஒரு விசாரணை பிரிவு இல்ல, எல்லா இடத்துலையும் விசாரிச்சாங்க. எல்லா இடத்துலையும் பயப்படாம போய் நாங்க விசாரணைக்கு முகம் கொடுத்தோம். காரணம், நாங்க குற்றமற்றவர்கள் எங்களுக்கு தெரியும், நாங்க தப்பு செய்யல, நேர்மையா நீதியா இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்க பணிபுரிஞ்சிக்கிறோம் என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும், மனசாட்சி தெரியும். குற்றம் செய்யும் மனம்தான் குறுகுறுக்கும், விளங்கிச்சா? அப்ப வந்து எங்களுக்கு வழியில் பயம் இல்லை, மடியில் கனம் இல்லை. அதனால தாராளமா களம் இறங்கி இதை ஃபேஸ் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லா மீடியா கான்ஃபரன்ஸுக்கு வருவாங்க. வந்த ஊடகவியலாளர் 5 பேர் தான் இருப்பான், மற்ற 45 பேர் சிஐடியும் டிஐடியும் விசாரணை போலீஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. யூனிஃபார்ம் இல்லாம வந்திருப்பாங்க, சிவில்ல. என்ன சரி வார்த்தையில நான் முன்ன பின்ன சொல்றேனா என்றது நோட் பண்ண. அப்ப எனக்கு தெரியும் யார் ஆக்கள் என்னன்னு எனக்கு விளப்பம் இல்லையா. யாரு வந்தாலும் நாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா அதை ஃபேஸ் பண்ண அல்லாஹ்வுடைய அருளால. அதனால் தான் நாங்கள் நிரபராதிகள் என்றது அரசாங்கமே எழுத்து மூலமா சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா நிலைமையை ஏற்படுத்தணும். ஓடி ஒளி அல்ல, ஏண்டா நாங்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல. இந்த 2 தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக வந்தது. அதே நேரத்துல அல்லாஹ் இந்த 2 பிரச்சனையிலிருந்து மிக இலகுவாக எங்களை காப்பாத்திருக்கேன். பொதுவா தனிநபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டி பொதுவா தௌஹீத சொல்றவங்களுக்கு மக்கள் மத்தியிலேருந்து வரும், சமூகம் மத்தியிலேருந்து, உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி நீங்க இந்த பயணத்தில் இருக்கிறீங்க. இப்ப நீங்க சிலோன் தௌஹீத் ஜமாத்துல பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. சிலோன் தௌஹீத் ஜமாத்துல எதிர்கால திட்டங்கள் என்ன? அதனுடைய தௌவா பணி எப்படி போக போகுது? நீங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை முன்வச்சு மக்களை வந்து தூய்மையான தௌஹீத் கொள்கை பக்கம் இழுக்க பாக்குறீங்க? இதெல்லாத்தையும் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவுபடுத்திங்கல்ல. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். நாங்க இயக்கங்கள் உருவாக்கினதுல நோக்கமே மார்க்கத்தை நிலைநாட்டுறதுதான். இந்த தௌஹீத் என்ற பேரை கூட நாங்க வச்சதுக்கு காரணம் வந்து சுன்னத் வல் ஜமாத், அந்த சுன்னா என்றதை நிலைநாட்டுற கூட்டம் நாங்க, ஷிர்க் பித்அத் இல்லாத கூட்டம் நாங்கன்றதுக்காகத்தான். அல்லது இந்த பேர்ல எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, முஸ்லீம்கள் தான் நாங்க. பொதுவா அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லீம் தான், அந்த பேர்ல தான் நாங்க எல்லாரும் இருப்போம், முஸ்லீம்கள் என்ற பேர்ல. ஆனா இந்த இயக்க ரீதியா சட்ட ரீதியான ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பேரை வச்சுக்கொண்டு நாங்க செயல்பட்டு கொண்டு போறோம். இப்படி போற பயணத்துல இப்ப பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், தடையை சந்திக்கிறோம். தௌஹீத் ஜமாத்களை தடை செஞ்சது அது ஒரு 21 காலப்பகுதியில் அது முக்கியமான பிரச்சனை இல்லையா? ஆனா எங்களுக்கு தெரியும், நானே அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லலைண்டா பொய்யா தடை செஞ்சாங்கன்றது தெரியும். பொய்யா தானே தடை செஞ்சாங்க. அப்படி உண்மையா தடை செஞ்சா அவர் ரிலீஸ் பண்ணிக்க இயலாது. பொய்யா தான் தடை செஞ்சாங்க. யாரோ ஒரு கம்யூனிட்டியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி தௌஹீத் பேர்ல உள்ள இயக்கங்களை தடை செஞ்சாங்க. நாங்க என்ன செஞ்சோம்? அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செஞ்சோம் சுப்ரீம் கோர்ட்ல. வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே அவங்களுக்கு யோசனை வருதா, இவங்க இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கிறாங்க, இவங்களை தடை செஞ்சிருக்கிறோம், தடை செய்ததே அடிப்படை உரிமை மீறல் என்று போடுறாங்கன்னா கான்பிடென்டா இருக்கிறாங்கன்றது விளங்குது. அப்ப அதை விளங்கினோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே உளவுத்துறைக்கு தகவல் தெரியும், இந்த தடைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைண்டு, இவங்க வந்து இந்த தடைக்குரியவர்கள் இல்லைண்டு. என்றாலும் அவங்க அரசாங்க ரீதியா அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அந்த தடையை வந்து நீக்கிறதுக்காக நாங்க வழக்கு தாக்கல் செய்யறோம். எங்களை தடை செஞ்சதே தவறு, அந்த கெசட்டே தவறு, அந்த சட்டமே தவறுன்னு நாங்க வழக்கு தாக்கல் செஞ்சோம். எல்லா அமைப்புகளும் தடையை ரிலீஸ் பண்ணுங்கன்னு போட்டாங்க. நாங்க தான் தடை செஞ்ச அந்த கெசட்டே பிளேண்டு போட்டோம். தடை செஞ்சதும் தவறு,
அந்த அதுக்கு போடப்பட்ட கெசடும் சட்டவிரோதமானதுன்னு போட்டிருந்தோம் நாங்க. அந்த அளவுக்கு நாங்க கான்பிடென்டா இருந்து அந்த வழக்குல இருந்து வென்று அந்த வழக்கை வந்து இவங்க வாபஸ் வாங்க சொன்னாங்க, ரிலீஸை தாருன்னு. அதை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டும் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்க அதை வாபஸ் வாங்கிட்டோம். எங்களுக்கு தேவையில்லாம அரசாங்கத்தோட எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சோம். அப்போ அதற்கு பிறகு நம்ம ஜமாத்துல யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ பொதுமக்கள் கொஞ்சம் பயந்துதான் இருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் கொஞ்சம் பலவீனப்பட்டுதான் இருக்கு. எல்லாரும் பின்வாங்குறாங்க. நாங்க தௌஹீத் ஜமாத்தோட சேர்ந்து பயணித்தால் எங்களை உளவுத்துறை அதிகாரிகள் தொந்தரவு பண்ணுவாங்க, விசாரணை நடத்துவாங்க, திரும்ப ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணாலும் நம்மளை வச்சு எங்களை செஞ்சிருவாங்க என்ற பயத்துல நிறைய பேர் நேரடியாக தொடர்பாகி இந்த தாவா களத்துல இருக்கிறாங்க. இல்ல, அந்த பிரச்சனையை நாங்க இப்ப தௌஹீத் தாவா பிரச்சார களத்துல சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த உளவுத்துறையுடைய தாக்கம் விசாரணை, சில நேரம் உளவுத்துறை கூட நீங்க வந்து இவங்களோட சேர்ந்து பயணிக்காதீங்க, அவங்க தப்பித்துக் கொள்வாங்க, உங்களை தான் சிக்கிக்கொள்ள வேண்டி வரும் என்ற மாதிரி. ஏன்டா இதுல நாங்க கைது செய்யப்படல தானே. ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனையில் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினான். ஒரு சில கிளை நிர்வாகிகள் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டாங்க, வழக்கு போட்டாங்க. அழைப்பு மேகசின் வச்சிருந்தவங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ண குருவான கையில வச்சிருந்தவங்க, சிடி வச்சிருந்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. அப்ப குருவான மொழிபெயர்த்த நான் வெளியே வச்சு கொண்டு அவங்க உள்ள என்றதெல்லாம் காட்டி பாருங்க, அவங்க தப்பிச்சு கொள்வாங்க, அவங்களுக்கு அரசியல் ரீதியான தொடர்பு இருக்குது, நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க என்றெல்லாம் சொன்னோன்னு நம்ம ஆக்களும் சில பேர் என்ன செஞ்சாங்க, மறைமுகமாக அந்த பயத்தை உள்வாங்குறாங்க. ஆமா அது உண்மைதான் என்று உள்வாங்கி இந்த இன்னும் நெட்வொர்க்குள்ள நிறைய பேர் சில கிளைகள் வந்து நான் போறதா இருந்தா ஜும்மாக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு தயார் இல்லாத நிலையில பயந்தாங்கோலித்தனமா இருக்கிறாங்க. ஒரு சில கிளைகள் இன்னமும் நம்மளுடைய கிளையா செயல்படுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா தாய் வேணும்ன்றாங்க. ஜமாத்துல நீங்க தாய் அனுப்புங்க, ஜும்மாக்கு தாய் அனுப்புங்க, ஆனா கிளையா போட் போட மாட்டோம், செயல்பட மாட்டோம். ஏன்டா அப்துல் ராசிக் அப்பயும் ஜும்மாக்கு தாய் அனுப்புறதா இருந்தாலும் அப்துல் ராசிக் அனுப்பிடாதீங்க என்று நம்ம கிளையாக்கள் இன்னமும் பயந்து கொண்டிருக்கிறாங்கடா. அவங்க எதிர்பார்த்தோன்னு நடந்துக்கிட்டாங்க. பலவீனப்படுத்திட்டாங்க. எஸ்எல்டிஜே சிடிஜே பிளவுலையும் நெட்வொர்க் பலவீனப்பட்டுச்சு. ரெண்டாவது பலவீனம் இந்த ஈஸ்டர் தாக்குதல்ல ஒரு பலவீனம், தடை செய்யப்பட்ட பிறகு மிகப்பெரிய பலவீனமா அது மாறிடுச்சு. அதை எஸ்எல்டிஜே உணர்றாங்களோ தெரியல, அவங்களோட நிர்வாகத்துல என்ன இல்லாம போகுதுன்னு நாங்க அதை உணர்றோம். நிறைய பேர் வந்து அந்த பலவீனத்துல இருக்கிறாங்க. அதை நாங்க கட்டி எழுப்புற வேலை தான் இந்த 2 ஆண்டு காலமா நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம சகோதரர்களுக்கு சட்ட ரீதியான விளக்கங்களை சொல்லி, தாவா பணிகள் செய்யறதுக்கு அவங்கள தூண்டி, அவங்க அந்த சட்ட ரீதியான வழிகாட்டலை செஞ்சு, அவங்கள மனசை தைரியப்படுத்தி, அவங்களுக்குரிய அந்த மார்க்க ரீதியான அந்த தைரியத்துக்குரிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை சொல்லி, சட்ட ரீதியான ஆலோசனைகளை சொல்லி, அதை உற்சாகப்படுத்துற அந்த பணியை தான் நாங்க என்ன செய்யறோம். இந்த 2 வருஷம் ஏண்டா இதை செய்யணும். முதல்ல நெட்வொர்க்கே நாங்க முதல்ல பலப்படுத்திக் கொள்ளணும். அதை பலப்படுத்தி கொள்ளாம நாங்க சமூக போராட்டங்கள், சமூக பிரச்சனை, இப்ப பாலஸ்தீனத்துக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யல. ஆர்ப்பாட்டம் செய்யாம இருக்கிறீங்க என்று பல பேர் கேட்டாங்க. பாலஸ்தீனத்துக்கு நாங்களும் துவா கேட்கிறோம், துவா செய்யறோம், குனூத்து நாசிலா ஓத சொல்லி நாங்கள் அறிவிப்பு செய்யறோம். களமிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா அது தனிச்சு நிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கணும். 10 பேர் இருந்து கொடி பதிக்கிற ஆர்ப்பாட்டமா 10ஓட 11 அத்தோடு நீ ஒன்னு இருக்கலாது. நாங்க செய்யறது தனிச்சு விளங்கணும். அப்படிதான் நாங்க ஆரம்பத்துல எஸ்எல்டிஜில ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். அதுக்கு நமக்கு நெட்வொர்க், நம்மளை நம்புற சகோதர பொதுமக்கள் யாரு வருவாங்கடா, வருவான், எல்லாரும் வருவான். நாங்க பொதுவா ஆரம்பத்துல முஸ்லிம்கள் கொழும்பு ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா 2 இடத்த தெரிவு செய்வாங்க. ஒண்ணு இந்த மரதான போலீஸ் ஸ்டேஷனை, பள்ளிவாசலை தெரிவு செய்வாங்க, அல்லது வந்து பெட்டா புகையிரத நிலையத்தை தெரிவு செய்வாங்க. இப்ப இந்த மரதான ஜும்மா நாள்ல தான் என்ன செய்வாங்க, ஆக்களை கூட்டிக்கொள்ளும். ஜும்மா தொடர்ந்து போற கிரௌட் 4 பேர் வருவான். இதை நாங்க தெரிவு செய்யறதே இல்லை. நாங்க வெள்ளிக்கிழமைனாலே ஆர்ப்பாட்டத்துக்குரிய நாளா வைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா 4 பேர் ஜும்மா தொழுது போற குசுப்புத்தனத்துக்கு எடுத்து ஒரு கல்லண்டை எரிஞ்சிட்டு போவான் போலீஸுக்கு. நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரௌடாவும் இருக்கணும். அது கெட்ட விஷயமா மாறிடக்கூடாது. அப்ப நம்ம சகோதரர்களை நம்பிதான் நாங்க என்ன செய்யணும், கொள்கைவாதிகளை நம்பிதான் ஆர்ப்பாட்டங்களுக்கு இறங்கணும். சிறுக்கு பிதுவத்து நடக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது நடக்கக்கூடாது, சட்டத்துக்கு முரணானது நடக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நாங்க பாதுகாத்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா நம்ம சகோதரர்கள் இருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாதான் அது நடக்கும். பெரும்பாலும் நம்ம சகோதரர்கள் இருக்கணும். மற்ற சகோதரர்கள் வந்தா நம்ம ஆக்கள் மெஜாரிட்டியா வாலண்டியர்ஸ் கூடியா இருக்கும் போது ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்துருவாங்க. ஏன்னா நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சா கீழே வந்து ஒரு தாள் கூட விழ மாட்டோம். அதுக்கு வாலண்டியர்ஸ் வைப்போம். கார்பேஜ் கேன் எடுத்துக்கணும், அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க, பாட்டில் சப்ளை பண்ணுவாங்க, தண்ணீர். அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய நெட்வொர்க் பலமாகணும். இந்த நெட்வொர்க்கை பலப்படுத்துற வேலை தான் 2 வருஷ காலமா நாங்க செஞ்சுட்டு வரோம். அந்த நெட்வொர்க் ஒரு பலம் அடையுது என்று தெரிகிற நேரத்துல சமூக பிரச்சனைகளுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா அடிப்படை எல்லா சமூக பிரச்சனைக்கும் ஆரம்பத்துல கூட குரல் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அதுல ஒரு விதமான ஒரு மாயை தோற்றத்தையும் காண்போம். எல்லாத்துக்கும் பேசுறதா இருந்தா இது வந்து சும்மா இந்த ஓட்டு எதிர்பார்த்து பேசுற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அது நமக்கு தேவையில்லை. சமூகத்துக்கு பாதிப்பா, மார்க்கத்துக்கு பாதிப்பா, இது பேச வேண்டிய ஒன்றா, கண்டிப்பா பேசணும் என்ற மாதிரி செலக்ட் பண்ணி தான் வடிகட்டி தான்
இனிமேல் சமூக பிரச்சனைகளை எதிர்காலத்திலையும் பேசுவோம், நெட்வொர்க்கை பலப்படுத்தி. ஆனா சக்திக்கு உட்பட்டு இரத்த தானங்களை நடத்துறோம், நிறைய நிகழ்ச்சிகள் செய்யறோம், வெள்ள நிவாரண பணிகள் செய்யறோம், மருத்துவ முகாம்கள் செய்யறோம், அதே மாதிரி உலர் உணவு விநியோகங்கள் செய்யறோம். இந்த மார்க்க ரீதியான சதக்கத்துல் ஃபித்ரா காரியங்கள், நபி வழி திடல் தொழுகைகள், உல்ஹியா விஷயங்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறோம், பொதுக்கூட்டங்களை நடத்துறோம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இந்த தாவா சார்ந்த அனைத்தையும் செய்யறோம், சக்திக்கு உட்பட்டு சமூக பணிகளையும் செய்யறோம். இந்த உரிமை போராட்ட விஷயத்தை மட்டும் நெட்வொர்க்கை இன்னும் பலப்படுத்திட்டு அவசியம் ஏற்படும் போது, தேவை ஏற்படும் போது களமிறங்கணும் என்ற ஒரு நிலையில அதை வச்சிருக்கோம். ரொம்ப அருமையா விளக்கப்படுத்துறீங்க.